கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். ஓசூர் தாத்தா பிரசன்ஸ். பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் நல்ல பெரிய ஒரு ஏரி. அந்த கிராமத்தை சுற்றி குட்டி குட்டி கிராமம். அந்த குட்டி குட்டி கிராமத்துலேயும் நல்ல பெரிய பெரிய மரங்கள், நல்ல அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரம் செடி கொடியெல்லாம் நிறையா பறவைகள்லாம் ஜம்முன்னு வந்து உக்காந்துட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போகுதுங்க. அந்தந்த ஊர்லேயும் ஒரு 10 வீடு இருக்கும். அந்த மாதிரி இந்த கிராமத்தை சுற்றி ஒரு 15-20 வீடு இருக்குது. பெரிய ஏரி ஃபுல்லாக தண்ணி, சுற்றி நல்ல மரம். அந்த ஊரில் திடீர்னு மக்கள்லாம் டெய்லி அன்றாடமாக எப்போ இருக்கா மாதிரி இருந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எல்லா மரத்துலேயும் ஏகப்பட்ட பறவைகள் வந்து உக்காந்துட்டுருக்கு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ நாளாக இந்த பறவையே இல்லையா, இப்போ திடீர்னு பார்த்தா இவ்வளோ பறவைகள் வந்து உக்காந்துருக்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் புரியாது. அப்புறம் அந்த ஊரில் படித்த ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த படித்த ஆள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விலைக்கு புரியாமல் சொல்லுவார், எப்படிங்க இவ்வளோ பறவைங்க வந்துச்சு திடீர்னு அப்படின்னு. அப்போ அந்த படித்த ஆள் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இது ஒன்றும் இல்லை, இந்த சூழ்நிலை சீதோஷ்ணம்லாம் வந்து ஊருக்கு ஊர் மாறும், ஒரு கண்ட்ரிக்கு கண்ட்ரி, கண்டத்துக்கு கண்டம் மாறும். இப்போ நம்ம ஊர் நல்ல குளிர்காலம் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு விட்டு வெளியிலே போக மாட்டோம், போரெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம். அதே மாதிரி இந்த பறவைங்களும் அதுங்களுக்கு தேடுறதுலாம் கஷ்டம். குளிர்காலம் வந்துச்சுன்னா ரொம்ப போக முடியாது வெளியில், குளிர் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். வெளியில் போனாலும் நிறைய எதுவும் கிடைக்காதுங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இதோட சீதோஷத்துக்கு ஏற்ற மாதிரி சில கண்டத்தெல்லாம் வந்து மாறும். இப்போ டிசம்பர் ஜனவரிலாம் வந்துனாக்கா நம்ம ஊர்லாம் பயங்கர குளிர் இருக்கும். நமக்கு அந்த குளிர் நமக்கு தாங்காது, அந்த அளவுக்கான குளிர். அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்ட்ரிலாம் போயிட்டீங்கன்னாக்கா அங்கே இதோட மோசமாக இருக்குனாக்கா அப்படியே பனிமழை கொட்டும். பனிமழை கொட்டித்தான் ஊரே ஈரமாக இருக்கும், மழை பெஞ்சாமல் இருக்கும். அப்படியே இந்த செடிங்கள்லாம் போய் பனிங்களை உக்காந்துட்டு செடிகள் அப்படியே வெள்ளையாக அப்படியே பனிங்க மேலே உக்காந்துட்டுரும். அந்த பனியில் அந்த பறவைங்களால் பாவம் பறக்கலாம் முடியாது, ரெக்கெல்லாம் ஒட்டிக்கும், பறக்க முடியாது. அதுக்கு தூரம் பறக்கணும்னாக்கா ரெக்கை ஈரமாகிடுச்சுன்னா அதுங்களால பறக்க முடியாது, ரெக்கம் காஞ்சாமல் இருந்தால் தான் பறக்க முடியும். அதனால அதுங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈர தேடுறதெல்லாம் போய் வெளியில் போய் தேடி வந்து தானே சாப்பிட்டு குஞ்சுக்கெல்லாம் கொடுக்கன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுங்களுக்கெல்லாம், பாவம். அதனால என்ன ஆகும், அதுங்களாம் அது மாதிரி குளிர்காலம் வந்துட்டாக்க அதுங்களாம் அடுத்த கண்டத்துக்கு போகும். அது கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம் இருக்கு. இப்போ ஆசியா கண்டால வந்து குளிர் கம்மியாகிட்டு ஆப்பிரிக்காவில் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பறவைங்கள்லாம் பறந்து ஆசியா கண்டத்துக்கு வருங்க. அது அவ்வளோதும். அது வருஷம் அதுங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலை மாறும்போது நம்ம இந்த ஊரில் இருந்தாக்க நமக்கு கஷ்டம், நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கஷ்டம். அதனால வந்து அதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், பிளான் பண்ணி அந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுங்க. அந்த ஊரை விட்டு நல்லா ஹைட்டில் பறந்து அப்படியே நாள் கணக்கில் பறக்கும். எல்லாம் அப்படியே கும்பலாக என்ன பண்ணோம், அப்படியே பறந்து வரும். அது பறந்து வரும்போதே மேலேருந்தே பார்த்துக்கும் எந்த இடம் நம்ம சீதோஷ்ணம் கரெக்டாக இருக்குமோ அப்படி அதுக்கு நல்லா தெரியும். அந்த பறந்து வரும்போது சில இடத்துல குளிர் கம்மியாக இருக்கும், அதுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊரில் இறங்குங்க. அந்த பறவையெல்லாம் அப்படியே கூட்டம் ஆயிரக்கணக்கில் வரும். அப்படியே அந்த ஊரில் வந்து அப்படியே இறங்கும். அந்த சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக இருக்காதுங்க. அந்த ஒரு 3 மாதம் சீசன் முடிவு வரைக்கும் அந்த ஊரில் தங்கிட்டு குஞ்சு போச்சுட்டு திருப்பி அதே அதுங்க ஊருக்கே போயிடும். அந்த மாதிரி தான் பறவையோடைய வாழ்க்கை. அப்படியே அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பறவைகள்லாம் ஆசியா கண்டத்துக்கு பறந்து வருங்க. அப்படியே வரும்போது ஆசியாவில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்க்குங்க. அதுக்கு பிடிச்ச கண்ட்ரி, அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற கண்ட்ரி எங்கே இருக்குன்ட்டு அதுக்கு தெரியும். அப்படியே தாழ பறந்து வரும்போது அதுங்களுக்கு அந்த குளிர்ச்சி கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரியும். அதுங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி இருக்கிற இடத்துல அந்த ஊரில் வந்து எல்லா பறவையும் அந்தந்த ஊரில் இருக்கிற மரத்துமே எல்லாம் போய் அப்படி உக்காந்துட்டு அப்படியே அடுத்த நாள் அந்த ஊரில் தேட ஆரம்பிக்கும். அப்போ அதுங்களுக்கு அந்த ஊரில் எந்த தொந்தரவும் இல்லைனாக்கா அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிடும். ஒரு 3 மாதம் அந்த ஊர்லேயே முட்டையிட்டு குஞ்சு போச்சு. அந்த குஞ்செல்லாம் பறக்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்கு திரும்பி பறந்து போயிடும். இதுதான் பறவையோடைய லைஃப் ஸ்டைல். பறவைலாம் எல்லா பறவையும் பெரிய பெரிய வக்கா, கொக்கு, நாரை,
அதுலயே பல விதமான பேர் உள்ளதெல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். செந்நாரை, நீட்டு மூக்கு நாரை, வளைவு மூக்கு நாரை இப்படின்னு பல பேர் கொண்ட நிறைய நாரைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தூரமும் பறக்கும். அதுக்கெல்லாம் பயங்கரமான ஸ்ட்ரென்த்து, ரெக்கைகள் ரொம்ப பெருசு, அகலமான ஒரு நல்ல ரெக்கை. அது எவ்வளோ தூரம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம்னாலும் பறக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து உள்ள அந்த பறவைகள்லாம் ஸ்ட்ராங்கானது, பெரிய பறவை வேற. அதுக்கெல்லாம் அப்படியே கூட்டம் அப்படியே வானிலை பார்த்து அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். போய் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஊரில் இறங்கிடும். அப்படி பார்க்கும்போது அந்த கிராமத்தில் வந்து இறங்கியிருக்கு அந்த படித்த ஆள் அங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பறவைலாம் நம்ம இங்கேயே இருக்காதுங்க, ஒரு 3 மாதம் இங்கேயே இருக்கும், திருப்பி அதெல்லாம் பறந்து போயிடும். அதனால அதுங்க வந்து இங்கே இருக்க வரைக்கும் நம்மளாம் யாரும் இந்த பறவைங்களுக்கு தொந்தரவே கொடுக்கக்கூடாது. அதனால வந்து எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க அமைதியாக இருக்கணும். அதுங்களும் பாவம் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கு, நம்ம ஊரில் தங்கிட்டு போட்டோம், ஜாலியாக அதுங்களை இருந்துட்டு போட்டோம், அதுங்களை எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுங்க பாட்டுக்கு இனப்பெருக்கத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிடுங்க, நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இந்த படித்த ஆளு சொன்னவொடனே சரி நல்ல மக்களை ஏற்றுட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஊருக்கு வந்து இறங்கின எல்லா பறவைகளுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இந்த ஊரில் நமக்கு யாருமே தொந்தரவு பண்ணல, எல்லாம் அமைதியாக இருக்காங்க, நமக்கு ஏற்ற ஊர் இதுன்னு சொல்லிட்டு அந்த பறவைகள்லாம் அந்த ஊர்லேயே தங்கிடும். காலையில் எல்லாம் எழுந்தினப்போ அந்த ஏரிக்காக போங்க. அந்த ஏரிக்கிட்ட போயிட்டு எல்லா பறவைகள்லாம் ஏரியில் இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு அதுங்களுக்கு வேண்டிய தீனிகள்லாம் நிறைய மீன், நண்டு இதெல்லாம் கிடைக்கும். அந்த எது கிடைக்குதோ அதை பிடிச்சின்னு வந்து அதுங்களுக்கு வேண்டிய அதை சாப்பிட்டுட்டு அதுங்க குஞ்சுங்க இருக்கும், அதுங்கெல்லாம் மரத்தில் உட்காந்துட்டு இருக்கும். அதுங்களுக்கு வந்து அதிகமான பழக்கம் இருக்காது. தண்ணியில் விழுந்து அப்படியே நீச்சல் அடித்து இந்த மீனெல்லாம் பிடிக்கிற ஒரு இது அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இனிமேல் தான் அதுங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அப்போ முதல்ல வந்த புதுசில் அதுங்கெல்லாம் போய் அதுங்களுக்கு நிறைய தீனியெல்லாம் பிடிச்சி வச்சு குஞ்சுங்கெல்லாம் கொடுத்து அப்படியே சாப்பிட வைக்கும். அதுங்க அப்படியே சாப்பிட்டு அந்த மரத்துலேயே உக்காந்து அப்படியே அந்த ஊரையே சுற்றி பகலானா ஃபுல்லாக சுற்றி ஒரு மரத்துலையே இப்போ உக்காந்துங்க. மீன் பிடிச்ச டயத்தில் அந்த ஊரில் நிறைய பழ வகையான மரங்கள் எதாவது இருந்தாக்கா அந்த பழ வகையான மரத்தில் உக்காந்து அந்த பழத்தெல்லாம் சாப்பிடும். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்கு பாட்டுக்கு ஜாலியாக அந்த ஊரில் ஏரியிலையும் இடத்துலையும் சுற்றி அந்த ஊரில் கேயம் கத்திட்டு அப்படியே அழகாக பறந்துருக்கும். அந்த ஊரில் மக்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. சாயங்காலம் அதுக்கெல்லாம் கும்பலாக பறந்து வரும். அப்படியே வந்து டக்குன்னு மரத்து மேலே உட்காரும். போயாச்சுன்னா எப்படி எங்கேயாவது பறந்து போயிட்டு அதுக்கு வேண்டிய தீனிகள்லாம் தேடி சாப்பிட்டுட்டு நிறைய வயல்வெளி இருக்கும். அந்த வயல்வெளியில் போய் மொத்தமாக இறங்கும். மொத்தமாக இறங்கி அப்படியே கொத்தி ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு சொல்லிட்டு பறவை உட்காந்துட்டு அப்படி போனால் அதுக்கு தெரு நிறைய புழு பூச்சி வண்டு இது மாதிரி நிறைய பறவைகள்லாம் கிடைக்கும். அதுங்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து திருப்பி ஏரியில் நீச்சல் அடிக்கும், அங்கே மீனை பிடிச்சிக்கும். அதுங்க கண்ணில் நண்டு கிண்டுலாம் பட்டுச்சுன்னா நண்டுலாம் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற எல்லாத்தையும் அதுங்க சாப்பிட்டு இந்த ஊரில் ஜாலியாக வந்துங்க. திருப்பி அதுங்க வந்து திருப்பி முட்டை எடுங்க, திருப்பி குஞ்சு பறிக்கும். இப்படி முட்டை எடுத்து குஞ்சு போச்சுன்னா அந்த குஞ்சுங்கள்லாம் ஓரளவுக்கு பெருசானோம் இல்லையா, அப்போ தான் பறந்து தான் ஊருக்கு போக முடியும். அந்த குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் பறக்கிற ஸ்டேஜ் வரும். அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பறவைங்கள்லாம். அதுவும் அதுங்களோட டெய்லி காலையில் போய் பறக்க ஆரம்பிக்கும். அதுங்களாம் ரொம்ப தூரம் பறக்க முடியாதனால கொஞ்சம் தூரம் பறக்கும். அங்கே போய் எல்லா பெரிய பறவைகளும் பக்கத்துலேயே உட்காந்துக்கும். திருப்பி அதுங்களை பறக்க வைக்குங்க, திருப்பி கொஞ்சம் தூரம் போய் பறக்குங்க, அங்கேயே உட்காந்துக்கும். இப்படி மாற்றி அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். அந்த குஞ்சுங்கள்லாம் ஓரளவுக்கு பறக்க கற்றுன்னு அதுங்களாவே ஒரு நாள் ஃபுல்லாக பறக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தான் அதுங்கெல்லாம் அந்த ஊரை விட்டே போகும். அப்போ அந்த பறவைகளுக்கெல்லாம் அந்த ஊரெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த ஏரியில் இருந்த மீனெல்லாம் பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏரியே காலி பண்ணிடுதுங்க. எல்லாம் ஒரு மீன் கூட இல்லை, எல்லா மீனுங்களும் பிடிச்சி சாப்பிட்டு அதுங்களை குஞ்செல்லாம் நல்லா வளர விட்டுட்டு அதுங்களும் ஹாப்பியாக இருந்ததுங்க. இருக்கிற நண்டுலாம் பிடிச்சி நண்டுங்களும் சாப்பிட்டுருக்குங்க. இல்லைங்களாம் இல்லை அந்த ஊர் மக்களும் பரவாயில்ல, ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைங்கள்லாம் நிறைய இருந்ததுனால நம்ம ஏரியில் போய் மீன்லாம் பிடிக்க வேணாம், அதுங்களே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களும் அதுங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உடனே அந்த பறவைங்கள்லாம் ஒரு நாள் பார்த்தாக்கா காணா போயிடுச்சு. அந்த ஊர் மக்கள் காலையில் எழுந்து வந்து பார்க்குறாங்க, ஒரு மரத்தில் கூட பறவைகள்லாம் காணும். ஐயோ என்னடா அது பறவைகள்லாம் காணுமே, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அந்த படித்த ஆள் வந்து திருப்பி சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஊரில் இருந்துட்டு போயிடுதுங்க, அதுங்க ஊருக்கே கிளம்பிட்டு இருக்குங்க, அதுங்க ஊரை காலையிலேயே கிளம்பி பறந்து போயிருக்கோம், அதனால வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. திருப்பி அடுத்த வருஷம் இதே டைமில்
அதுக்கு நம்ம ஊருக்கே வருங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எந்த விதமான தொந்தரவும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. அதுங்களும் ரொம்ப சந்தோஷமா நிறைய மீன்கள்லாம் சாப்பிட்டுட்டு அடர்த்தியான மரங்கள்லாம் அது கிடைச்சிருக்கு. அந்த மரத்துல குடும்பத்தோட உட்காந்து எல்லாம் சந்தோஷமா சௌக்கியமா இருந்துட்டு போடுங்க. அதனால வந்து நமக்கும் ஒரு ஜாலி. இவ்வளோ பறவை இவ்வளோ 3 மாசமா நம்ம ஜாலியாக நம்ம கூட என்ஜாய் பண்ணோம். அதுக்கு விதவிதமாக கத்திருந்துருங்க. எப்படி குயன்னு கத்துங்க. காலையில் அதுங்க கத்தனோம்னா நம்மளுக்கு போது வழியாக தெரிஞ்சிருக்கோம். அதை வச்சு நம்ம 3 மாசத்துக்கு ஜம்முன்னு எழுந்திருந்தோம். எப்படி எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளும் இந்த பறவைகளை மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தின்னு வாழ கத்துக்கணும். அப்படியே அந்த ஒரு படித்தவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னோன்னு எல்லாரும் சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான்.